ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுகிற பலனை மீண்டுமாக உயிர்ப்பித்து பெற்றுக்கொள்வோமாக. மீண்டுமாக அதை செயல்பட கிரியை செய்ய வைப்போமாக. நமக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய பலனை கர்த்தர் ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை கொண்டு சூழ்நிலை மாற்ற முடியும். கர்த்தருடைய ஆவியினால சூழ்நிலை மாற்ற முடியும். ஏசாயா 32:15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னோட ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றதான் கர்த்தர் நம்ம அபிஷேகத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எதுக்குங்க? கர்த்தருடைய பிள்ளை என்ற நாமம் எதுக்குங்க? கர்த்தருடைய பிள்ளை என்ற அதிகாரம் எதுக்குங்க? ஒரு இடத்துல சூழ்நிலை கெடுக்கிறதுக்கா? இல்லைங்க, சூழ்நிலை மாற்றுவதற்கு. கஷ்டமான, துக்கமான, அசிங்கமான, அவமானமான, கேவலமான சூழ்நிலை உங்களை கொண்டு மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு கர்த்தர் உங்கள் மீது அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்களேன், அந்த இடத்துல போய் மற்றவங்க வழிபாடு, மற்றவங்க விசுவாச நம்பிக்கை குறை சொல்ல அல்ல. நீங்க போய் நின்னீங்கன்னா அந்த அட்மாஸ்பியரே மாறணும், சூழ்நிலையே மாறணும். பாருங்களேன், இயேசுவானவர் ஒரு முறை ஆலயத்தினோட சூழ்நிலை மாறி போச்சு. யோவான் 2:13-16 பார்த்தீங்கன்னு வைங்களேன், இயேசுநாதர் ஒரு ஆள் தேவாலயத்தின் சூழ்நிலையை மாற்றினார். அட்மாஸ்பியர் கம்ப்ளீட் சேஞ்ச். கயிறு சவுக்காய் மாறியது. தேவனுடைய வீடு வியாபார வீடாய் மாறி இருந்தது. மீண்டும் அந்த வியாபார வீடு தேவனுடைய வீடாய் மாற்றினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை உண்டு இல்லைங்களா? எடுத்தாரு சவுக்க, கயிறு எடுத்தாரு, சவுக்கு ஆக்குனாரு, 4 காட்டின உடனே எல்லாம் காலி ஆயிடுச்சு. அதாங்க உண்மை. நம்மளுக்கு பல முறை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில நாசம் அடைவான் ஞானி எழுதி வச்ச மாதிரி. அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வசனம் தேடி வருது பாருங்களேன். கிறிஸ்துவை தவிர வேற யாராலையும் சூழ்நிலையை மாற்ற முடியாதுங்க. வார்த்தைகள் சூழ்நிலைகளை மாற்றும், அபிஷேகம் சூழ்நிலையில மாற்றும், கிறிஸ்து சூழ்நிலை மாற்றுவார். நம் வாழ்க்கையில், நம் படகில் கிறிஸ்து இருக்கிறாரா? கொலோசியர் 1:27 சொல்லு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. அது தாங்க பெரிய ரகசியமே. நம் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நம் குடும்பத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நம் வியாபாரத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நம் எதிர்காலத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நம் ஊழியத்தில் கிறிஸ்து இருக்க வேண்டும், நம்முடைய கிறிஸ்துமஸில் கிறிஸ்து இருக்கணும். ஹல்லேலூயா. அவரே பெரியவர், அவரே நமக்கு தலை, அவரே தலைவரானவர். ஹல்லேலூயா. இன்று நம்மை பலர் சாதாரணமா பாக்குறாங்க இல்லைங்களா? இருக்கட்டுங்க, ஆனாலும் உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உனக்குள் இருந்தால் உன்னால பீடி சிகரெட் பிடிக்க முடியாது, ஆல்கஹால் யூஸ் பண்ண முடியாது, உன்னால பொய் சொல்ல முடியாது, பட்டம் பதவிக்கு நீ ஆசைப்பட மாட்ட இல்லைங்களா? முடிஞ்சா கூட போக மாட்டேன்னு அடம்பிடிக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்து உனக்குள்ள இருந்தாருன்னா எப்படி இருக்குமா? தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், உன்னை போல் பிறர் நேசிக்கணும், மற்றவர்கள் வருவதற்கு, வாழ்வதற்கு, உயர்வதற்கு நீ வழி வாசலை திறக்க வேண்டும் அல்லவா? அப்ப பெருமை பேச மாட்டேன். கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா வாயத்தா பெருமை தான் வரணும் இல்லைங்களா? வராது. கிறிஸ்து உனக்குள்ள இருந்தார். கிறிஸ்து உனக்குள்ள தலைகணம் இருக்காது. மற்றவர்களை மட்டம் தட்ட மாட்டாய். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் நமக்கே தலைவரா இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள குறை சொல்ல மாட்டாய். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உன் வார்த்தை வாழ்வளிக்கும், உயிரளிக்கும், உற்சாகம் அளிக்கும் வார்த்தையா இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, கரைப்படுத்துற வார்த்தை இருக்கக்கூடாது. ஒரு நாளும் சோர்வடைய செய்யக்கூடாது. அப்படி என்றால் சூழ்நிலையில மாற்றுகிற பலனை கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், உன் நாவில வைத்திருக்கிறார். நீ இன்று முதல் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலே எதிர்கால வருங்கால வாழ்க்கை அமையட்டும், பலருக்கு உயிர் மீட்சி கிடைக்கட்டும், கிருபை பொருந்தின உப்பில் சாரமேறின வார்த்தைகள் வெளியே வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு விஷய கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலும் மாற்றக்கூடிய பலனை தாருங்கப்பா. கிருபை ஊற்று ஆண்டவரே. சாட்சியா நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினாலே தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களில
தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.